நான் சொன்ன மாரி, நம்ம எல்லாரும் இந்த சிஜேபி அவங்களுடைய போராட்டத்த பத்தி கவனத்த செலுத்தி இருக்கும்போது, இந்தியாவில முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. மத்திய பிரதேஷ் மாநிலத்தில பொது சிவில் சட்டம் அத பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி உலகத்தில பலவிதமான நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இந்தியாவிற்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு உண்டாக்கக்கூடிய அளவுல ஒரு நிகழ்வு ஒண்ணு நடந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கச்சா எண்ணெயினுடைய விலை மிக மிக அதிகமாக விலை ஏறி $100 ஒரு பிரெண்ட் பேரல். பிரெண்ட் க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் க்ரூட் ஆயில் இருக்கு, வெனிசுவேலாவோட க்ரூட் ஆயில் இருக்கு, ரஷ்யாவோட க்ரூட் ஆயில் இருக்கு. பலவிதமான க்ரூட் ஆயில்கள். அதுல எல்லாம் என்ன சார் அதுல டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட் அப்படின்னுவாங்க. அதுதான் சல்ஃபருங்கிற ஒரு பொருள், அது வேதிப்பொருள். அதுல எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது தான். இது வந்து நார்மலா ஸ்வீட் க்ரூடு இல்லைனாக்கா ஹார்டு க்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ப் க்ரூடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்டு க்ரூட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரி, இதுல நம்ம குறிப்பா எதை பத்தி பார்க்கறோம்னா, பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான் அடிப்படை. அதை பேஸ் பண்ணி தான் மற்ற க்ரூட் ஆயிலினுடைய விலைகள் எல்லாமும் இருக்கும். சரி, இது யாரால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கம் போல ட்ரம்ப் தான். ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று வந்தது. உலகமே கொண்டாடினாங்க. ஆனா நான் மட்டும் அதை ஏத்துக்கல. கொஞ்சம் சாஃப்டா இருக்கட்டும், கொஞ்சம் காலம் கடக்கட்டும், எப்படி இருக்கு பார்க்கலாம். என்ன அறிவிப்பு அப்படின்னா, ஈரானுடைய ஒப்பந்தம் போடப்பட்டது, அமைதிக்கான ஒப்பந்தம் போடப்பட்டது, போர் நிறுத்தம் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, வரிசையா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸ், ஹோர்மூஸ் நீரிணைப்பு அதை திறந்து விடப்பட்டது. இனிமே கப்பல்கள்லாம் ரொம்ப சகஜமா, ரொம்ப ஃப்ரீடத்தோட சுதந்திரமாக வர்த்தக கப்பல்களோ எல்லாமே போயிட்டு வரலாம் அப்படின்னு. அடுத்ததா என்ன சொன்னார்னா, போர் முடிவுக்கு வந்து விட்டது, இனிமே யாரும் ஒரு சின்ன தோட்டா கூட அடுத்த நாட்டு மேல ஏவ மாட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னார். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான இது என்ன சொன்னார் அப்படின்னாக்க, ஈரான் மீது போடப்பட்ட தடைகளை நீக்கி ஈரானுக்கு முடக்கி வைக்கப்பட்ட பல பில்லியன் டாலர் பணத்தை எடுப்பதற்கு அமெரிக்கா தடைகளை எடுக்கும், உதவி செய்யும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டார். சரி, இந்த மாதிரி சொன்ன போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஏற்கனவே கிட்டத்தட்ட $102. நான் எல்லாமே பிரெண்ட் க்ரூட் ஆயிலுடைய பிரைஸை மட்டும்தான் பேசுறேன். மற்றதெல்லாம் எல்லாம் பேசணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், டேட்டா சொல்றது ஈஸியா இருக்காது. சரி, அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட $102-103, ஈவன் ஒரு ஸ்டேஜில் $108-110 கூட போச்சு. அதுல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அது வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது வந்து எங்க வந்து நின்னுதுன்னா, கிட்டத்தட்ட $69. நல்ல கவனிங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். $69 வந்து நின்னுடுச்சு. அது அந்த இடத்துல நிக்குது. கொஞ்ச நாளைக்கு அந்த இடத்துல ஊசலாடிக்கிட்டு. ஆனால் அந்த டயத்துல ட்ரம்ப் மேல பழையபடி ட்ரம்ப் மேல இந்த யூக வணிகம், எதெல்லாம் அவர் யூக வணிகம் செய்யறாரு, அதாவது ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் சொல்றாங்களா, அந்த யூக வணிகம் அது எதுலாம், கம்பெனியினுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ், அதுல வியாபாரம் பண்றாரு. கிரிப்டோ கரன்சில வியாபாரம் பண்றாரு. ஆயில் போன்ற கமாடிட்டிஸ் மார்க்கெட்ல அவர் விளையாடுறார். ஏகப்பட்ட பணத்தை போட்டு அது மாதிரி 5 மடங்கு 10 மடங்கு எடுக்கிறாரு அவரு. அது மாதிரி இது மாதிரி இதுக்கு தொடர்ச்சியா அவர் செஞ்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ எப்ப வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்டது, அமைதிக்கான ஒப்பந்தம் போடப்பட்டதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, மேல் விலையில வித்து வச்சிருந்தாரு. $69 நான் சொன்ன மாதிரி வந்த போது அதை எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. அப்ப அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $30 $35 ஒரு பேரலுக்கு. இதெல்லாம் வந்து சாதாரணமா நமக்கெல்லாம் ஒரு பேரல் ஏதோ பெருசா தோணும், அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் கோடிக்கணக்கான பேரல், லட்சக்கணக்கான பேரல்ல கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு ஆர்டரை வாங்கிப்பாங்க. அதுதான் வந்து அந்த யூக வணிகத்தினுடைய கான்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய ஒப்பந்தங்கள். அதெல்லாம் அது போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தத்தை வாங்குவாங்க, விற்பாங்க. அதுல வரக்கூடிய லாபத்தை எடுத்துப்பாங்க. இது அந்த குற்றச்சாட்டு இருந்தது அவர் மேல. அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே அமெரிக்காவில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ரெடிக்டிவ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமா 2 மார்க்கெட் இருக்கு. ஒன்னு வந்து பாலி மார்க்கெட் அப்படிங்கிறத அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து கல்ஷி அப்படிங்கிறது. இதை பத்தி நம்ம ஏற்கனவே போன வீடியோல நிறைய பேசியிருக்கோம். இதை தவிர பத்திரிகைகள்ல வர பல செய்திகளும் வந்து ட்ரம்ப் இந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்ல ஏகப்பட்ட பணம் பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. ஆனா அது அதை பத்தி அவர் ட்ரம்ப் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. அவரு தன்னுடைய ட்ரூத் சோஷியல்ல என்னென்னலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரோ அதை பேஸ் பண்ணி
ஏற்கனவே இந்த மாதிரி வணிகத்தெல்லாம் அவர் நடத்தி வச்சிருப்பாரு, முடிவெடுத்து வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய ட்ரூத் சோஷியல், அது வந்து இந்த எக்ஸ் தளம் மாதிரி ஒரு சோஷியல் மீடியா, அதுல பதிவு போடுவாரு. உடனே மக்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஒரு பரப்புரை மாதிரி பெரிய ப்ராபகண்டா மாதிரி வரும். இவர் வந்து அதை லாபத்தை சம்பாதிச்சுட்டு வெளியே வந்துருவாரு. அப்பாவி மக்கள் மாட்டிக்கிறாங்க. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு வந்திருக்கு. பத்திரிகை எல்லாமும் செய்தி வந்துகிட்டு இருக்கு. எஸ்இசின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அமெரிக்காவில் இருக்கக்கூடியது, அவங்க தான் இதெல்லாம் மேற்பார்வை பண்ணணும். அதற்கான முறைகேடுகள் ஏதாவது நடந்தால் அதில் நடவடிக்கை எடுக்கணும். அவங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த எஸ்இசியினுடைய தலைவரே ட்ரம்பால் அமைக்கப்பட்டவர் தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஈரான் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் இருக்குல்ல, அது வந்து எங்களுக்கு சொந்தம், நாங்க தான் அதை கண்ட்ரோல்ல வச்சுப்போம், அதன் வழியாக போகக்கூடிய வர்த்தக கப்பல் எல்லாத்துக்குமே எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், அதுக்கு வந்து நாங்க சில பணம் வசூல் செய்வோம், இது டோல்கேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நாங்க வசூல் செய்யத்தான் செய்வோம்னு அதை வந்து ட்ரம்ப் மற்ற நாடுகள்லாம் எதிர்த்தது வழக்கம் போல. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரான் வந்து அதை நிறுத்துறதுக்கு பார்த்தாங்க. அதாவது கப்பல் போக்குவரத்துக்கு பல இடையூறுகளை உண்டாக்குனாங்க. ட்ரம்ப் வந்து வார்னிங் கொடுத்தாரு. உடனே வார்னிங் கொடுத்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னாக்க, ஈரான் வந்து நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நாங்க வந்து பணம் வசூலிப்பதை நிறுத்த மாட்டோம், இந்த வழியாக ஹோர்மோஸ் ஸ்ட்ரெயிட் வழியாக போகக்கூடிய கப்பலுக்கு கண்டிப்பாக கட்டணம் வசூல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ட்ரம்ப்புக்கு கோபம் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே இந்த ஏற்கனவே போர் நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்டது, அமைதி ஒப்பந்தம், ஈரானுக்கு கொடுக்க வேண்டிய தடை இல்லாத இதெல்லாத்தையும் தடை செய்த பணத்தை திருப்பி கொடுக்கறது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு, எல்லாமே ஒரு இரவுல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டார், எல்லாத்தையும் நீக்கி விட்டார். அதோட இல்லாம என்ன சொன்னாருன்னா, 24 மணி நேரம் உங்களுக்கு கெடு கொடுக்குறோம் ஈரானுக்கு, நாங்க சொல்றபடி கேட்கலன்னா அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மேல நடத்தும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு செஞ்சார். இந்த இடத்துலதான் திருப்பியும் இவர் வந்து இந்த யூக வணிகத்துல மிகப்பெரிய வர்த்தகத்தை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல ஒரே ஒரு ரிப்போர்ட் மட்டும் நான் உங்களுக்கு கிட்ட வந்து சொல்றேன் பாருங்க. அதாவது CNN, அது ஒரு செய்தி நிறுவனம், இட் சேஸ் 20 கம்பெனிக்கு ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல்ல அபரிமிதமா அதை ஆதரிச்சு பாராட்டி புகழ்ந்தெல்லாம் பதிவு போட்டிருக்காரு. அந்த போட்டதுக்கு அப்புறமா அந்த 20 கம்பெனி பங்குகளும், பங்கு மார்க்கெட்ல அந்த 20 கம்பெனியோட பங்குகளும் அபரிமிதமா விலை ஏறி இருக்கு அப்படிங்கிற நியூஸை வந்து CNN கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. இப்ப இதே மாதிரி இப்ப என்ன செஞ்சிருக்காருன்னா, ஈரான் மேல நாங்க கடுமையான தாக்குதலை நடத்துவோம், பல நகரங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 7-8 நகரங்கள் இருக்கு. அந்த எல்லா நகரங்கள் மீதும் இப்ப சமீபத்துல கடந்த ஒரு 10 நாட்களுக்குள்ள மிக கடுமையான தாக்குதலை அமெரிக்கா ஈரான் மேல நடத்திருக்கு. ஈரானும் பதிலடி கொடுத்திருக்காங்க. அது வந்து உடனே சில பேர் வந்து நீங்க சில சைட்டு இதெல்லாம் போய் பாத்தீங்கன்னாக்க அதுல எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்கா நடத்திய தாக்குதலை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா ஈரான் நடத்திய தாக்குதலை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இப்ப இந்த தாட் அப்படின்னு ஒரு வான்வெளி தடுப்பு சாதனம் இருக்குங்களா, அதை அடிச்சு உடைச்சிருக்காங்க. $1 பில்லியன் ஒர்த் அப்படின்னு சொல்லி நான் இப்ப லேட்டஸ்டா படிச்சேன். அந்த மாதிரி சில செய்திகள்லாம் வெளியில அதிகமா வராது. இதுக்குன்னு சில இது இருக்கு. அது வந்து என்னன்னா, ஈரானுடைய ஸ்டேட் டெலிவிஷன் இருக்கு இல்லையா, அவங்க தான் அதை பத்தி பேசுறாங்க. மற்றவங்க யாரும் அதை பத்தி கண்டுக்கிறது கிடையாது. சில செய்தி நிறுவனங்கள் அதை சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு அல் ஜசீரா மாதிரி இருக்கலாம், அதை சொல்றாங்க. சரி, இது மாதிரி இருக்கும்போது இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த தாக்குதல் நடத்துவோம்னு சொல்றதுக்கு முன்னாடியே பல கோடிக்கணக்கான டாலருக்கு ட்ரம்ப் எண்ணெய $69 இருந்த எண்ணெயும், அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பங்குகளின் விலை அதிகமா இருக்கும், பங்குகள்ல வந்து வித்திருக்காரு, கச்சா எண்ணெயும் வாங்கியிருக்காரு, அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியும் வித்திருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தியா வந்து. இப்ப பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. $69 வாங்கினார். 30 நாள் தான். நான் வந்து உங்களுக்கு ஒரு கிராஃப் காமிக்கிறேன், அதுல இருந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரியும். 1 மந்த் கிராஃப்னு பேர் அது. அந்த 1 மந்த் கிராஃப்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க 70க்கு கொஞ்சம் கீழே இருக்கும். $69 ஒரு பேரல் 30 நாட்களுக்கு முன்னாடி. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அதே பிரெண்ட் ஆயில் $100 தாண்டிடுச்சு. $70 வச்சுக்கிட்டா கூட $30 அதிகப்படுத்தி இருக்கு. அப்பனா கிட்டத்தட்ட 40-42% 30 நாள்ல அவருக்கு ரிட்டர்ன் லாபம் கிடைச்சிருக்கு. நம்மலாம் என்ன பண்றோம், வங்கிகள்ல பிக்சட் டெபாசிட்டை போட்டுட்டு வருஷத்துக்கு 6.5% 7.5% சீனியர் சிட்டிசனா இருந்தாங்க, அது கிடைக்கிறதுக்கே முட்டி மோதிரம்
கஷ்டப்படுறோம். சர்வ சாதாரணமா 30 நாட்கள்ல 40% அவருக்கு வருமானம் வருது அப்படின்னா எல்லாம் தகுடு தத்தம். இந்த போரே இதனாலதான் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு அவ்வளவு சீக்கிரம் இவங்க பணம் சம்பாதிச்சு கொட்டுற வரைக்கும் இந்த போர் முடிவுக்கு வரவே வராது. அவங்களுடைய ஆயுதங்களை விற்கணும், எண்ணெய் வர்த்தகத்தை கொண்டு வரணும், அதுல யூக வணிகத்துல சம்பாதிக்கணும் மாதிரி எல்லாம். இதை தவிர எங்கெங்கெல்லாம் சேதம் அடைந்திருக்கோ அங்க திருப்பி மீள் பணிகள் இருக்கு இல்லையா, அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா அமெரிக்க நிறுவனங்களுக்கு கொடுப்பாங்க. அமெரிக்க நிறுவனங்கள், பிரான்ஸ். இப்ப சிரியால நீங்க யோசிச்சு பாருங்க, இதான் நடந்துகிட்டு இருக்கு. $10 மில்லியன் அவருடைய உயிருக்கு பணயம் வைத்தவரை பயங்கரவாதின்னு ஐநா சபையில அறிவிக்கப்பட்டு அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்டவர் தான் சதாத். அவரு தான் சிரிய நாட்டினுடைய அதிபர். அவருக்கு ரெட் கார்பெட் வெல்கம். அதை நான் உங்களுக்கு தனியாவே ஒரு வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்றேன். பிரான்ஸ் அதிபரும் இவர் அங்க உட்கார்ந்துருக்காங்க. ட்ரம்ப்பும் அவருக்கு ரெட் கார்பெட் வெல்கம் போட்டு பல கம்பெனிகள் சிரியால பலவிதமான கட்டுமானங்களை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த கான்ட்ராக்டை கையில பிடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. யுக்ரைன்லயும் இதே கதை தான் நடக்க போகுது. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. சோ ஆக மொத்தம் ஒரு போர் அப்படின்னு வந்தாக்க பல விதத்திலையும் இந்த மாதிரி வல்லரசு நாடுகளுக்கு லாபம் தான். அவ்வளவு சீக்கிரமா அந்த லாபத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த வருட கடைசி வரைக்கும். ஏன் வருட கடைசி 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளே. நவம்பர்ல மிட் டேர்ம் எலெக்ஷன் வருது அமெரிக்கால. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு மாதிரி செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த போர் ஒரு மாதிரி முடிவுக்கு வந்துடும். அது வரைக்கும் இது உயிர்ப்போட வச்சிருந்து அந்த மாகா கூட்டம் இருக்கு இல்லைங்க, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அவங்களுக்கு செய்தி சொல்லணும். ட்ரம்ப் தான் கிரேட்டஸ்ட், ட்ரம்ப் தான் பாருங்க போர் எடுத்து நடத்தி ஈரானை ஒரு வழி பண்ணிட்டாரு அப்படின்னு. சரி, இதெல்லாம் ஆச்சா? எப்ப இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம், அமைதி ஒப்பந்தங்கள்லாம் ட்ரம்ப் மிகப்பெரிய அப்படியே ஃபேன்ஃபேர்னுவாங்களா, அப்படியே ப்ராபகண்டா மாதிரி பண்ணாங்க. என்ன ஒரு இமேஜ் பில்டிங், எல்லாம் பில்டப் தான். அந்த மாதிரி இருந்தபோது இஸ்ரேல் மட்டும் அதை ஒத்துக்கவே இல்லை. நம்ப கூடாது, ஈரானை திருப்பி அடிப்பாங்க, நீங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா. அதே மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஹோர்மோஸ்ல எண்ணெய் கப்பல் மேலும் மற்ற வர்த்தக கப்பல் மேலும் தாக்குதல் நடத்த ஆரம்பித்த உடனே அமெரிக்கா மீண்டும் போர்ல இறங்கிடுச்சு. இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பெர்ஷியன் கல்ஃப்னு சொல்ல, அதுக்கு வெளியில, அது உள்ள போனாக்கா அடி வாங்கும். ஏன்னா அங்கேருந்து எல்லாம் ஈரான் திறமையான மிசைல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால அவங்க அதுக்கு வெளியில, அதாவது அரேபியன் சீக்கும் பர்ஷியன் கல்ஃபுக்கும் கொஞ்சம் முன்னாடி, அது அரேபியன் சீலியே தான் இருக்கும். அந்த இடத்துல அதுல 2 ஏர்கிராஃப்ட் கேரியர், அப்புறம் மெடிட்ரேனியன் சீல ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வச்சிருக்கிறதாக சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, லெபனான், ஜோர்டான் எல்லாமே கிட்டத்தட்ட மத்திய தரைக்கடல் கிட்ட தான் இருக்கு. அந்த இடத்துல ஈரான் கடுமையான தாக்குதல்கள் நடத்தி, குறிப்பா ஜோர்டான்ல கடுமையான தாக்குதல்கள் நடத்தி அமெரிக்காவினுடைய ஏர்ஃபோர்ஸ் பேஸ் மற்றும் மிலிட்டரி பேஸ் எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சு எரிஞ்சிருக்காங்கிறதுதான் இப்ப வந்திருக்கிற லேட்டஸ்ட் செய்தி. அப்ப மத்திய தரைக்கடல் ரொம்ப தூரம் ஒன்றும் கிடையாது. அங்கேருந்து இன்னொரு 500 கிலோமீட்டரோ என்னவோ வச்சிங்கன்னா கூட அங்கேயும் தாக்குதல் நடத்த முடியும் ஈரானால, அப்படிங்கிறதா முக்கியமான செய்தி நம்ம. ஸோ ஆக மொத்தம் அமெரிக்கா எதெல்லாம் குறி வச்சாங்கன்னா, இந்த தரம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சைனாவையும் ரஷ்யாவையும் குறி வச்சு அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்திருக்கு. அது என்ன மாதிரி தாக்குதல்னா, ஈரான்ல இருந்து ரஷ்யாவிற்கும் சைனாவிற்கும் ரோடு போட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸையோ இல்ல சபஹார் போர்ட்டையோ குவதார் போர்ட்டையோ போகும்போது அதுல இருக்கக்கூடிய சில சங்கடங்களை தவிர்ப்பதற்காக ரோடு வழியாகவே சைனாவுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யாவிற்கு செல்லக்கூடிய சாலை மூலமான வர்த்தக போக்குவரத்து அதையும் கையில எடுத்து செஞ்சிருக்காங்க. இப்ப அதுல ஒரு முக்கியமான பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. அந்த பிரிட்ஜை அமெரிக்கா அடிச்சு உடைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பந்தர் அப்பாஸ் அந்த உள்ள இருக்கு, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஹோர்மோஸ் பக்கத்துல தான் இருக்கு. அதனால அங்க அதிகமா உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா எந்நேரமும் அதற்கு பாதுகாப்பு மிக மிக குறைவு. அது எந்நேரம் தாக்குதலுக்கு உள்ளாகும். ஆனா சபஹார் போர்ட் வெளியே இருக்கு. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ்ல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னாக்க பர்ஷியன் கல்ஃபுக்கு வெளியில கொஞ்சம் இருக்கு. கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல இருக்கிற குவதார் போர்ட்டு, சி போர்ட்டுக்கும் சபஹார் போர்ட்டுக்கும் 200 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆக மொத்தம் நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அரேபியன் சி பக்கமா இருக்கும். அதன் மூலமாக ஏதாவது வர்த்தகம் செஞ்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த சபஹார் போர்ட்டை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மை. இது அமெரிக்கா செஞ்சிருக்காங்க. இந்த சபஹார் போர்ட் தாக்குதலுக்கு உள்ளான போதுதான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே இங்க இந்திய ஊடகங்கள் எல்லாமே
சபஹார் போர்ட்ல வந்து இந்தியாவினுடைய கட்டுமானத்துக்கான முதலீடுகள் கிட்டத்தட்ட $120 மில்லியன் வரைக்கும் அங்க முதலீடு செஞ்சிருக்கு இந்தியா. அங்கிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு ரோடு போட்டிருக்காங்க, அதாவது தரை மார்க்கமான வர்த்தகத்துக்காகவும் போக்குவரத்து. அதே மாதிரி அங்கிருந்து உங்களுக்கு வந்து அஜர்பைஜான், ஆர்மீனியா, ஜார்ஜியா வழியா ரஷ்யா வரைக்கும் கூட ஒரு ரோடு போடுறதுக்கான முனைப்புகள்லாம் இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த சபஹார் ஏரியால அந்த இடத்துல 2-3 சிறு சிறு போர்ட்டுகள், துறைமுகங்கள் இருக்கு. இந்தியா எடுத்து செய்யக்கூடிய துறைமுகத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் டவர், அந்த 3-4 துறைமுகத்துக்கு சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரோல் டவர் மட்டும்தான் அடிபட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. சபஹார் துறைமுகத்து மேல அவ்வளவு கடுமையான தாக்குதல் நடத்தப்படவில்லை. பக்கத்துல இருந்த துறைமுகங்கள் மீதுதான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியால பல பேர் வந்து இந்தியா இழந்து விட்டது, சபஹார் போர்ட்டு போச்சு. இது யார் எழுதியிருக்காங்கன்னா, ஆச்சரியப்படாதீங்க, சுஹாசினி ஹைதர்னு. இவர் வந்து சுப்பிரமணிய சுவாமியினுடைய மகள். அதை பத்தி நான் தனி வீடியோ, சபஹார்ல என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு, இந்தியாவிற்கு அதனால என்ன பாதிப்பு, எல்லாத்தையும் நான் தனி வீடியோவை பார்க்கலாம். நம்ம இந்த செய்தி மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சரி, அடுத்ததான் நம்ம எதை பார்க்க வரோம்னா, இந்த மாதிரி தாக்குதல்கள்லாம் நடந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, $69 இருந்த பிரெண்ட் ஒரு பேரல் க்ரூடு ஆயில், கச்சா எண்ணெய் விறுவிறுன்னு ஏறிச்சு. ஒரு காலகட்டத்தில் $92-94 ஆச்சு. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றேன். அன்று இந்த கச்சா எண்ணெய் $100 தாண்டி விட்டது. $69 $100 வரைக்கும் அப்படின்னா $32 ஒரு பேரலுக்கு. யூக வணிக கான்ட்ராக்டின் படி ட்ரம்ப்புக்கு லாபம். அவர் இந்நேரம் வித்துட்டு $32 ஒரு பேரல், 1 லட்சம் பேரல்னா $32 லட்சம் அவருக்கு கையில், அவர் பேங்க் அக்கௌண்ட்ல வந்திருக்கும் இந்நேரம். இதைத்தான் சிஎன்என்ல சொல்லியிருக்காங்க, மற்ற பல செய்தி நிறுவனங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் மேல எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க முடியல. இது ஒரு பக்கம் ஓடிட்டு இது ஆச்சுங்களா. இந்த $100 எப்ப வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒண்ணு நடந்திருக்கு. அது வந்து பாப் அல் மண்டப் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கு. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கல்ஃப் ஆஃப் ஏமன்ல இருக்கு. அந்த இடத்துல ஆக்கிரமித்து ஆளுமை செய்யக்கூடியது வந்து ஏமான் நாட்டுல ஒரு பிரிவினைவாத இயக்கம், ஹவுதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க வந்து அந்த பாப் அல் மண்டபை வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாப் அல் மண்டப் வழியாகத்தான், அதுதான் ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கக்கூடிய பாதை, கடல் வழி பாதை. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து நீங்க பர்ஷியன் கல்ஃப் வழியா போனீங்கன்னா அது போய் ஒரு டெட் எண்டு தான். அதுக்கப்புறம் வந்து தரைமார்க்கமாகத்தான் போகணும். ஸோ கப்பல்கள் வந்து உங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு போகணும்னா பாப் அல் மண்டப், அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெட் சி, அதுக்கப்புறம் சூயஸ் கனால், அதுக்கப்புறம் மத்திய தரைக்கடல், அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து கிரீஸு, இட்டாலி, பிரான்ஸு, ஸ்பெயின் அப்படியே போயிடலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு இது இருக்கும், ஒரு சின்ன கெனால் ஒன்று இருக்கு, ஸ்ட்ரெயிட் ஒன்று இருக்கு. அது வழியாக நீங்கள் போனீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் போயிடலாம். இதெல்லாம் வந்து நான் ஏதோ எனக்கு ரொம்ப பெரிய நாலேஜ் இருக்கிற மாதிரி கிடையாது, வெறும் ஜியாகிரபி படத்தை வச்சு தான் நான் சொல்றேன். ஆனா அனுபவபூர்வமான எல்லா செய்திகளையும் நாலேஜும் திரு அருணாச்சலம் ரங்கநாதன் அவர்களால் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த இடத்துலலாம் அவர் வந்து கப்பல்ல வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. அவர் மாதிரி அவருடைய அனுபவத்துக்கு முன்னாடி நான் வெறும் ஒரு சிறு துரும்பு தான். அது மாதிரி நமது குழுவுல இருக்கிறவர். சரி, ரைட். இப்ப அந்த இடத்த என்ன பண்ணிட்டாங்கன்னா தாக்குதல் நடத்திட்டாங்க. ஆக மொத்தம் அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே. ஆக இதுல முக்கியமா யார் ரொம்ப அவஸ்தப்பட்டு அடிபட்டு இருக்காங்கன்னா சவுதி அரேபியா. சவுதி அரேபியா என்ன பண்ணாங்கன்னா, இந்த போர் நிறுத்தம் இதெல்லாம் வந்த உடனேயே கிட்டத்தட்ட $11 ஒரு பேரலுக்கு கச்சா எண்ணெயினுடைய விலையை குறைச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பணம் வேணும். விலையை குறைச்சு அதிக அளவுல விற்பனைக்கு தயாரா இருக்கும் போது இந்த மாதிரி ட்ரம்ப் ஒரு கூத்தடிச்சு, ஈரான் தாக்குதல் ஒரு பக்கம், இந்த ஹவுத்தியினுடைய தாக்குதல் மறுபக்கம்னு இருந்தது. ஆனா ஹவுத்தியை ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்றது ஃபுல்லும் ஈரான் தான். அதையும் நீங்க 3 வந்து ஈரான் சப்போர்ட் பண்ணுது. பலஸ்தீனியன்ல இருக்கக்கூடிய ஒரு அவங்களுடைய அங்க ஆட்சியில இருந்த, அதுக்கப்புறம் சிரியால ஒரு இயக்கம் இருக்கு, அவங்களையும் இப்ப இந்த யமான்ல இருக்கக்கூடிய இயக்கம் எல்லாம், இது எல்லாத்தையுமே ஈரான் தான் வெகுவாக ஆதரவு அளித்து பண உதவி, ஆயுத உதவி எல்லாமே செய்யறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுல ஒன்றும் ஒளிவு மறைவே கிடையாது. ஆக மொத்தம் ஈரான் வந்து என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து என் மேல தாக்குதல் நடத்தினா நான் அவங்கள தாக்குதல் நடத்த. இதுக்கு நடுவுல ஈரான் வந்து வழக்கம் போல அமெரிக்காவை ஒன்றும் செய்ய முடியல. குறி எல்லாமே எங்க இருக்குன்னு, குவைத் மேல இருக்கு, பஹ்ரைன் மேல இருக்கு, கட்டார் மேல இருக்கு,
UAE மேல இருக்கு, சவுதி அரேபியா மேல இருக்கு. இதுலதான் என்ன சொல்றாங்கன்னாக்கா குவைத்துல வந்து டீசாலினேஷன் பிளான்ட், பவர் பிளான்ட்ஸ், அதே மாதிரி UAEல இருக்கக்கூடிய டீசாலினேஷன் பிளான்ட், பவர் பிளான்ட். யோசிச்சு பாருங்க, தண்ணியும் மின்சாரமும் இல்லைன்னா வாழ்வாதாரமே அவுட், கம்ப்ளீட்டா போயிடும். ஈரான் அதைத்தான் குறி வச்சு அடிச்சு நிமித்தி கட்டிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் விடாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஈரானிய நகரங்கள்ல மிசைல்ஸ் அப்படியே போட்டு தள்ளுறாங்க. எங்க கிட்ட மிசைல் இருக்கு அப்படின்னு அமெரிக்கா சொல்லும் போது எங்க கிட்ட ஸ்வாம் ட்ரோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லுது. ஸோ இது இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. இதற்கு விடிவு காலம் இப்போதைக்கு வரல. நடுவுல வந்து ஒரு சின்ன செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, வழக்கம் போல, ஏன்னா ட்ரம்ப் வந்து தன்னுடைய லாபத்தை எடுத்துட்டாரு இல்லைங்களா, அதனால இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 10 நாளைக்கு வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல ஒரு இடைக்கால சீஸ்ஃபயர், அதாவது அமைதி, ஒரு போர் தடை நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரி, இடைக்கால நிறுத்தம்ங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று கேட்டிருக்கிறார். அது 10 நாள்ல உட்காந்து அவங்க பேச போறாராம். என்னென்ன மாதிரிலாம் மீண்டும் வந்து போர் நிறுத்தம், அமைதிக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பட் அது வந்து எந்த அளவுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸை வந்து ட்ரம்ப் வந்து எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. நாங்க வந்து எப்படி வெனிசுலாவை அமெரிக்காவோட இணைத்து கொண்டோமோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸையும் நாங்கள் அமெரிக்கா எடுத்து நடத்துவோம். we will be the guardian angel அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு, அதுக்கு மேல இன்னொரு முக்கியமான செய்தி சொன்னதுனாலதான் இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகமாயிடுச்சு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, 20% எந்தெந்தெல்லாம் வர்த்தகம் கப்பல்கள் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியா வருதோ அதனுடைய மொத்த மதிப்புல, வர்த்தக மதிப்புல 20% அமெரிக்கா நாட்டுக்கு கப்பம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறார். அந்த இது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களை பாதுகாப்பாக நாங்க வச்சிருக்க போறோம், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறோம், அதற்காக இந்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு. இதற்கு வந்து எல்லாரும் வந்து கண்ணாப்பின்னு கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காங்க. நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ட்ரம்ப்பை வந்து வசூல் ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து மாடர்ன் டே பைரட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடற்கொள்ளைக்காரர், நவீன கடற்கொள்ளைக்காரர் ட்ரம்ப் போட்டிருக்காங்க. இதுக்கு மேல ஒருபடி போய், இப்ப ஒரு காலத்துல வந்து அவுரங்கசீப் காலத்துலலாம் என்ன இருந்ததுன்னா, ஜிசியா அப்படின்னு ஒரு வரி இருந்தது. அதாவது இஸ்லாமியர் அல்லாதவருக்கு இந்துக்கள் மேல ஜிசியான்னு ஒரு வரி இருந்தது. இப்ப அந்த மாதிரி இவர் வந்து ஜிசியா வரியை வந்து யாரெல்லாம், அதுல குறிப்பா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சவுதி அரேபியா, UAE, கட்டார், பஹ்ரைன், இவங்க எல்லாரும் தான் இந்த 20% அமெரிக்காவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அவங்க அமெரிக்காவுக்கு கொடுப்பாங்க. ஆனா அவங்க விற்கிற ஆயில் மேல அந்த 20% ஏத்தி நம்மள மாதிரி நாடுகளுக்கு தான் விலையை ஏத்தி கொடுக்க போறாங்கன்றது வெட்ட வெளிச்சமான உண்மைதான் அது. சோ ஆக மொத்தம் இந்த மாதிரி பல நடவடிக்கைகள்லாம் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் பார்த்தேன், ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தேன், அது அந்த $100 தான் அந்த பிரெண்ட் குரூட் ஆயில் அப்படியே நிக்குது. அதுக்கு இன்னும் கீழே வரல. அநேகமா இந்த 10 நாள் இடைக்கால போர் நிறுத்தம்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு என்ன பேசணுங்கிறத இந்த 10 நாள்ல டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை வருமா, எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறது புரியல. அதை பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அதனால அநேகமா அந்த கச்சா எண்ணெய், ஆனா இதுல என்ன முக்கியமான செய்தினா, இந்தியாவிற்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய, பொருளாதார மிகப்பெரிய பாதிப்பை உண்டு செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை தான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல. நம்ம எல்லாரும் இங்க சிஜேபியை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். உலகத்துல வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வச்சுக்கோங்க. அந்த $100 போனதும் அதிகரித்து இருந்தாலுமே இந்தியாவிலையும் பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற எரிபொருள்கள் விலை இன்னும் ஏற்றப்படவில்லை. அதை நீங்க எந்த மாதிரி இந்த அரசாங்கம் மிக மிக திறமையாக எரிபொருளை கையாண்டு வருகிறது, விலையை அதிகமாக ஏற்றாமல். இதுவரைக்கும் 8% தான் நம்ம இதுவரைக்கும் ஏற்றப்பட்டுள்ளது. உலகில் வந்து பல இடத்துல வந்து 40%லேருந்து 60% ஏற்றிருக்காங்க. அமெரிக்காவிலே என்ன சொல்றாங்கன்னா 35% விலையேற்றம் இருக்கு அப்படிங்கிறதான் சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் சில கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம். நம்ம டிஎம் இன்ஃபோடெயின்மெண்ட் கண்டென்ட் குவாலிட்டிக்கு ஆதரவு தர நினைப்பவர்கள் நம்ம ஜாயின் பட்டன் கிளிக் செய்து உடனே ஜாயின் பண்ணிடுங்க. டிஎம்மோட மெம்பர் ஆயிடுங்க. சில்வர், கோல்டு, டைமண்ட் ஆப்ஷன் உங்களுக்காக. நன்றி.